வணக்கம் நண்பர்களே, ஜெயபிரகாஷ் பேசுகிறேன். லா ஆஃப் அட்ராக்ஷன்னா என்ன? நிறைய பேர் அதை பற்றி தான் பேச ஆரம்பிச்சிட்டோம்ல. நேர்மறையான எண்ணங்கள் நேர்மறையான முடிவுகளை கொண்டு வரும், அதே சமயம் எதிர்மறை எண்ணங்கள் எதிர்மறையான விளைவுகளை கொண்டு வரும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்லுது. ஒரு பிலாசபி, ஒரு தத்துவம்னு வச்சுக்கோ. சரியா? எண்ணங்கள் ஆற்றலோட ஒரு வடிவம் அப்படின்னு சொல்லுது. அதுவும் நேர்மறை ஆற்றல் நம்மளோட ஆரோக்கியம், நம்மளுடைய நிதி, நம்மளுடைய உறவுகள் மட்டுமல்ல, எல்லாத்துலேயுமே நம்மளோட வாழ்க்கையோட எல்லா பார்ட்லேயுமே வெற்றியை கொண்டு வந்து கொடுக்குது, ஈர்க்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் ஒரு கான்செப்டை கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன். இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் எப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சுது? கடந்த காலங்களில் சீக்ரெட்னு ஒரு புக்கு, சீக்ரெட்னு நீங்கள் டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் சீக்ரெட் இன் தமிழ் அப்படின்னு போட்டு யூடியூப்பில் பாருங்கள். சீக்ரெட் புக்கை வாங்கி படிங்க. இது சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணப்படலை, எவிடன்ஸ்லாம் எதுவும் கிடையாது. இது லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒன்று இருக்குது, அது ஜெயிக்க வைக்கிது அப்படின்னு கிடையாது. இது ஒரு நம்பிக்கையின் வடிவம். பட் இதை பண்ணுனா நம்ம ஜெயிக்க முடியும். எந்த ஒரு மூட நம்பிக்கையும் புறம் தள்ளிட்டு லா ஆஃப் ஆக்ஷனை நம்புங்க நான் சொல்லுவேன். லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒரு அட்டகாசமான விஷயம். இதை போக நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பட் லா ஆஃப் ஆக்ஷனை நம்புங்க. என்ன வேணால் நடந்துட்டு போகும், ஆனால் நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணுங்க அப்படின்னு நான் என் பர்சனலான விஷயங்களை சொல்கிறேன்.